ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு குழந்தைங்க கடைகளுக்கு போனாலே லேஸ், குர்குரே, சீட்டோஸ் இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்லாம் கேட்டாங்கன்னா உடம்புக்கு கெடுதியான அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 2 பொருட்களை வச்சு நல்ல மொறுன்னு க்ரன்ச்சியான சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை நீங்களே வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட்டு அப்படியே லேஸ், குர்குரே இதெல்லாம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்களுமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பாலேயோ இல்லை வீட்டில் உள்ள ஒரு சின்ன கிண்ணத்தினாலேயோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அளவால் சேர்த்துட்டிங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அதாவது அவலை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சோ இல்லை இந்த மாதிரி கரண்டி வச்சோ கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம அவலை எந்த கப்பால் அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 1 கப் அளவுக்கு அவலை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நெய்க்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெய் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். மாவை சேர்த்த உடனே நல்லா கட்டி இல்லாமல் மாவை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவு வந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நமக்கு இந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடும். இந்த மாவை நல்லா கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப அடிப்பிடிக்கிறது மாதிரி தெரிஞ்சால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கூட நீங்கள் மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. நல்லா இந்த மாவு வந்து இந்த சூட்லேயே வெந்து வரணும். அதுக்காக ஸ்டவ் ஆனில் இருந்தால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சூட்டிலே மாவு நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஒரு 4-5 நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ சரியாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். ஆனால் மாவு வந்து இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். உடனே நம்ம இதை எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை திரும்பவும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட அளவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை செய்யும்போது 2 கையிலையுமே கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாவு வந்து பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி முதல்ல உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையே அப்படியே நீளமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கையில் வச்சே நல்லா நீள் வாக்கில் இந்த ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா நீளமாக இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துகிட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் தான் மீதம் இருக்க எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு முதல்ல உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே உருண்டையை கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே போல் எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இப்போ பிசைஞ்சு வச்சுருந்த எல்லா மாவையுமே நான் இது போல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ மாவு எல்லாத்தையுமே இது போல் ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே இப்பொழுதைக்கு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதனால ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் முதல்ல எண்ணெயை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. இந்த பாத்திரத்தில் எவ்வளோ வேக வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். பாருங்கள், சேர்த்த உடனே இருந்த பபிள்ஸ்க்கு இப்போ பபிள்ஸ் ஓரளவுக்கு கம்மியாகி வந்துருச்சு. ஆனால் நம்ம சேர்த்தது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் இதை நம்ம பிரித்து விட கூட தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெந்த உடனே தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா லைட்டாக இந்த கரண்டி வச்சு நம்ம லைட்டாக தள்ளி விட்டாலே போதும். எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வேக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஈக்குவலாக எல்லா பக்கமுமே செவந்து வரணும். ஒரு பக்கம் லைட்டாக செவந்த உடனே நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கமுமே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் எல்லா பக்கமே லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும்போது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா கருக்கு முறுக்குன்னு நல்லா மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கணும். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு மசாலா காரமாக எவ்வளோ சேர்க்க விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போதுமே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கோம். அதனால அதிகமான உப்பு இப்போ சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவும் உப்பும் எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாக்குற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இதோட டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக இதை கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டான அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சு முடிச்சிட்டோம். இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிற உங்கள் வீட்டு பசங்களுக்கு ஒரு முறை இதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.